சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், பாலஸ்தீன மற்றும் இஸ்ரேலிய கைதிகள் விடுதலை, பிணை கைதிகள் உடல்களை ஒப்படைப்பதில் சிக்கல், ஒப்பந்தத்தை மீறியதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டு, பாலஸ்தீனத்தை அங்கீகரி ட்ரம்ப் உரையின் போது இஸ்ரேலிய எம்பி எதிர்ப்பு, உங்கள் பெயர் வரலாற்றில் பொறிக்கப்படும், ட்ரம்பை பாராட்டும் நெதன்யாகு, இது ஒரு புதிய மத்திய கிழக்கின் வரலாற்று விடியல், ட்ரம்ப் புகழாரம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது. இதன் மூலம் காசாவில் 2 வருடங்களாக நடந்த போர் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பாலஸ்தீன சுதந்திர இயக்கமான ஹமாஸ் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 20 இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவித்தது. இஸ்ரேல் அதன் சிறைகளில் இருந்து சுமார் 2000 பாலஸ்தீன கைதிகளை விடுவித்ததாகவும் கூறப்படுகிறது. விடுதலை செயல்முறை திங்கட்கிழமை காலை தொடங்கியது. ஹமாஸ் இஸ்ரேலிய கைதிகளை 2 கட்டங்களாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்தது. விடுவிக்கப்பட்ட இஸ்ரேலியர்கள் எல்லையை கடந்து தங்கள் சொந்த நாடுகளுக்குள் நுழைந்து தங்கள் குடும்பங்களுடன் மீண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மறுபுறம் கிட்டத்தட்ட 2000 பாலஸ்தீன கைதிகள் மற்றும் இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்துகள் காசாவை வந்தடைந்த போது ஆயிரக்கணக்கான உறவினர்கள் அவர்களை மகிழ்ச்சி கண்ணீருடன் வரவேற்க கூடினார்கள். இஸ்ரேலுக்கு விஜயம் செய்து அந்த நாட்டு நாடாளுமன்ற நிசட்டில் உரையாற்றிய ட்ரம்ப், வானம் அமைதியாக இருக்கிறது, துப்பாக்கிகள் அமைதியாக இருக்கின்றன, சைரன்கள் நின்றுவிட்டன, இறுதியாக புனித பூமியில் அமைதி நிலவுகிறது, இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் ஒரு நீண்ட கனவு முடிவுக்கு வந்துவிட்டது என்று கூறியிருக்கிறார். மேலும் அந்த மாநாட்டில் தனது தொடக்க உரையில் ட்ரம்ப் எகிப்து, கத்தார் மற்றும் துருக்கி தலைவர்களுடன் காசா ஒப்பந்தத்தை வரவேற்று இணைந்து பணியாற்றுவதற்காக உறுதியளித்து ஒரு ஆவணத்தில் கையெழுத்திட்டிருக்கிறார். காசாவின் நிர்வாகம், பாதுகாப்பு மற்றும் மறுகட்டமைப்பு ஆகியவை பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக எகிப்திய ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை ட்ரம்ப் பாராட்டியதோடு இது சிறந்தவற்றில் சிறந்தது என்றும் புனரமைப்பு இப்போது தொடங்குகிறது என்றும் அறிவித்துள்ளார். இதற்கிடையே ஹமாஸ் படைகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிவிட்டதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி இருக்கிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து ஹமாஸ் பிடியிலுள்ள உயிருள்ள 20 இஸ்ரேலிய பிணை கைதிகள் இதுவரை விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 2 உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்களையும் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலிய படைகளிடம் ஒப்படைத்துள்ளது. அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 4 உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்கள் நேற்று ஒப்படைக்கப்படும் என்று ஹமாஸ் ஆயுத பிரிவு அறிவித்தது. இருந்த நிலையிலும் மீதமுள்ள 2 உடல்கள் ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் உயிரிழந்த பிணை கைதிகளின் உடல்கள் ஒப்படைப்பதில் உள்ள 72 மணி நேர காலக்கெடுவை குறிப்பிட்டு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சரவை இஸ்ரேல் ஹாட்ஸ் அமைதி ஒப்பந்தத்தின் கடமைகளை ஹமாஸ் செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சில பிணை கைதிகளின் உடல்கள் இடிபாடுகளில் இருந்து மீட்க காலம் எடுக்கலாம் என்று ஹமாஸ் முன்னரே சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் இஸ்ரேலிய நாடாளுமன்ற நெசட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போது இடையூறு ஏற்பட்டிருக்கிறது. அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எதிர்ப்பு காரணமாக ட்ரம்ப் தனது உரையை சிறிது நேரம் நிறுத்த வேண்டியிருந்தது. ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாலஸ்தீனத்தை அங்கீகரி என்று எழுதப்பட்ட ஒரு காகிதத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். இதன்போது ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் சபாநாயகர் அமீர் ஒஹானா ஒழுங்கை பராமரிக்க அழைப்பு விடுத்தார். இடதுசாரி அரசியல்வாதியான ஓபர் ஹாசிப்பின் பெயரை ஓஹானா கூப்பிட்டார். ஆனால் யார் வெளியேற்றப்பட்டது அல்லது எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு இருந்தார்கள் என்பது பற்றி தெளிவாக தெரியவில்லை என்று பிபிசி தெரிவித்துள்ளது. சிறிது நேர இடைநிறுத்தத்திற்கு பிறகு ட்ரம்ப் இந்த சம்பவத்தை மிகவும் திறமையானது என்று கூறி தனது உரையை மீண்டும் தொடங்கினார். இது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கைதட்டலை தூண்டியது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இஸ்ரேலிய பணிய கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதில் ட்ரம்பின் பங்களிப்பை பாராட்டிய நெதன்யாகு, உங்கள் பெயர் எங்கள் மக்களின் வரலாற்றில் பொறிக்கப்படும் என்று கூறினார். இஸ்ரேலிய நாடாளுமன்ற நெசட்டில் திங்கட்கிழமை உரையாற்றும் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் உரைக்கு முன் நெதன்யாகு ஆற்றிய உரையில் இஸ்ரேலிய பிரதமர், நீங்கள் ஏற்கனவே மனிதகுல வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ளீர்கள் என்று கூறினார். நாங்கள் எப்போதும் எங்கள் நண்பர்களை நினைவில் கொள்ள முயற்சிப்போம். எங்கள் மீதமுள்ள பணிய கைதிகளை மீண்டும் கொண்டு வருவதில் உங்கள் முக்கியமான மற்றும் தீர்க்கமான
முக்கியமான பங்கை நாங்கள் அறிவோம், நன்றி ஜனாதிபதி ட்ரம்ப் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார். நெசட் உரையில் நெதன்யாகு ட்ரம்பிற்கு வேறு பல காரணங்களுக்காகவும் நன்றி தெரிவித்தார். ஜெருசலேமை இஸ்ரேலின் தலைநகராக அங்கீகரித்ததற்கும், அமெரிக்க தூதரகத்தை தலைநகருக்கு மாற்றுவதற்கும், ஹாலண்ட் ஹைட்ஸ் மீதான இஸ்ரேலின் இறையாண்மையை அங்கீகரித்ததற்கும், ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்காக நின்றதற்கும், மேற்கு கரையில் இஸ்ரேலிய உரிமைகளை அங்கீகரிப்பது உட்பட ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் மத்தியஸ்தம் செய்ததற்கும் நெதன்யாகு ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்தார். வெள்ளை மாளிகையில் இஸ்ரேலின் சிறந்த நண்பன் டொனால்ட் ட்ரம்ப் என்று கூறிய நெதன்யாகு, இஸ்ரேலுக்கு அவர் செய்தது போல் வேறு யாரும் இவ்வளவு செய்ததில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதியாக காசாவில் 2 வருடங்களாக நடந்த கொடூரமான சண்டைக்கு பிறகு கைதிகள் தங்கள் குடும்பங்களுக்கு திரும்புவதை புதிய மத்திய கிழக்கிற்கான வரலாற்று விடியல் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வர்ணித்திருக்கிறார். இஸ்ரேலிய நாடாளுமன்றமான நெசட்டில் திங்கட்கிழமை உரையாற்றிய போதே ட்ரம்ப் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். 2 வருட பயங்கரமான இருள் மற்றும் சிறைப்பிடிப்புக்கு பிறகு 20 இஸ்ரேலிய பணிய கைதிகள் தங்கள் குடும்பங்களின் மகிமையான அரவணைப்புக்கு திரும்பியிருக்கிறார்கள். இது ஒரு புதிய மத்திய கிழக்கிற்கான வரலாற்று விடியல் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இதுவரும் ஒரு போரின் முடிவு மட்டுமல்ல, இஸ்ரேலுக்கும் விரைவில் உண்மையிலேயே சிறந்த பிராந்தியமாக மாறும் அனைத்து நாடுகளுக்கும் நல்லிணக்கம் மற்றும் நீடித்த பிணைப்புகளின் தொடக்கமாகும் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். நெதன்யாகுவை சமாளிப்பது கடினம். அவர் எளிதான நபர் அல்ல, ஆனால் அதுதான் அவரை சிறந்தவராக்குகிறது, அதுதான் அவரை நல்லவராக்குகிறது. மிக்க நன்றி நெதன்யாகு என்றும் நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இனிவரும் தலைமுறைகள் இந்த தருணத்தை எல்லாம் மாறத் தொடங்கிய தருணமாக நினைவிற்கொள்வார்கள் என்றும் இந்த மாற்றம் சிறந்ததாக இருந்தது என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த காணொளி நிறைவு பெறுகிறது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. மற்றும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.